கண்ணு மொழி காக்காமுள்ள குருவ ரெண்டும் குருவ நெல்லா நீராங்க போல ராத்திரி வேண என் சொப்பனம் மாற வந்து வெளிச்சம் தார தலகாலே பொரியலையே சோபாச பெரியலையே மனசு ரக்கமுழச்சு பறக்குறியாத்தே கண்ணு மொழி காக்காமுள்ள உன் குருவ ரெண்டும் குருவ நெல்லா நேசத்துக்கும் பாசத்துக்கும் பாருங்க, கீரை அரைச்சாச்சு. பாலக்கீரை சட்னி. இதில் ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். சூப்பராக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். ஆனால் நானாக யோசிக்கிறேன் ஒன்று ஒன்றா. பாலக்கீரை சட்னி ரெடி. நீங்களும் சொல்லுங்கள் எப்படின்னு. இன்றைக்கி தான் நான் ட்ரை பண்ணேன். இது கீரையில் நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம். நம்ம தோசைக்கு, குழந்தைங்களுக்கு, இட்லிக்கு எல்லாத்துலேயும் கலந்து இந்த மாதிரி அரைச்சி வதக்கிட்டு அரைச்சி இந்த மாதிரி கலந்து கொடுக்கலாம். பச்சையாகவே அரைச்சி மிக்சியில் மாவில் கலந்து இட்லி ஊற்றலாம், தோசை ஊற்றலாம், அடை ஊற்றலாம், எத்தனையோ பண்ணலாம். வடைக்கு போடலாம். அவ்வளோ குழந்தைங்க கீரை சாப்பிட்லன்னா இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுங்க. சூப்பராக இருக்கும். சூப்பரான ஒரு பாலக்கீரை சட்னி ரெடி.